ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல கண்டிக்கான விஜயத்தை மேற்கொண்டாரு. இந்த கண்டி விஜயத்தின் போது அவர் ஆற்றிய உரையினுடைய சில விஷயங்கள் இன்றைய நாள்ல பேசப்படுகிறது. கடந்த நாட்கள்ல அடுத்தடுத்து ஜனாதிபதியினுடைய உரைகள்ல பலதரப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியா பேசப்படுது. இன்றைய நாள்ல 2, 3 முக்கியமான விஷயங்கள் பற்றி அவர் பேசியிருக்காரு. அதோட இன்று தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பண உதவிகளை வழங்குறதுக்காக தான் அவர் அங்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் உரையாற்றிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் 2026 மட்டும் இல்ல, 2027ஆம் ஆண்டு முடியும் வரைக்கும் யாருக்கும் சம்பள உயர்வு இருக்காது. சம்பள உயர்வு யாரு எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாங்கன்னா, எந்த வேலையில் இருந்தாங்கன்னா, வீதிக்கு இறங்கி எவ்வளவு நாள் எவ்வளவு காலம் போராடினாலும் 27ஆம் ஆண்டு 2027 வரும் முடியும் வரைக்கும், அதுவும் அடுத்த அந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்து என்ன மாதிரி இருக்கு, இதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையான்றதெல்லாம் யோசிச்சு தான் சம்பள உயர்வு வழங்கப்படும். කවුරු මොන විදියට උද්ඝෝෂණය කරත් පාර හිටියත් දීමනාවන් 27 ඊළඟ වැටුප් වැඩි කරන තෙක් කරන්නේ නැහැ அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம்னு சொன்னா 2024ல 11 கோடி ரூபாய் அடிப்படை சம்பளத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. அதே போல 2025ல அப்பவும் 11 கோடி ஒதுக்கியிருக்காங்க அடிப்படை சம்பளத்தை வழங்குறதுக்கு. 2026 இந்த வருஷத்துலையும் 11 கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்காங்க அடிப்படை சம்பளம் வழங்குறதுக்காக. எனவே இந்த 33 கோடி ரூபாவையும் ஒதுக்கப்பட்டிருக்கு மேலதிகமான சம்பள உயர்வுக்கல்ல, அடிப்படை சம்பளத்தை மக்களுக்கு, அதாவது ஊழியர்களுக்கு வழங்கணுன்றதுக்காக தான். සමහර අය ආයේ මේ දීමනාව වැඩි කරන්න මේ දීමනාව වැඩි කර වෙන්නේ නැහැ. ඉස්සරලා අපි 2027 දී තුන්වෙනි වැටුප් වර්ධක ඇති වුණාට පස්සේ අපේ අයවැයට එන බලපෑම දිහා බලලා තමයි අනිත් දීමනාව ගැන කල්පනා කරන්නේ. எனவே இந்த அடிப்படை சம்பளம் எல்லாம் வழங்கி முடிஞ்சதுக்கு பிறகுதான் சம்பள உயர்வை பத்தி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் எப்படி சொல்லுவாங்க, இப்பெல்லாம் சம்பளம் கூட்ட முடியாது, அதுக்கு நேரம் இருக்கு, இப்பெல்லாம் பேசிக் சம்பளம் கூட்டுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, இப்ப புதுசு ஆட்கள் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சம்பளம் கூட்டுவாங்கன்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு தொனியில இன்றைய நாள்ல ஜனாதிபதி பேசியிருக்காரு. இந்த விஷயம் இன்றைய நாள்ல பெரிய அளவா பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த வருஷம்தான் நீங்க எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம்னு சொன்னா, நீதியினுடைய நிலைமை இப்பொழுது ஸ்திரமான நிலையில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு, லஞ்ச ஊழல் என்று எல்லா விடயத்திலும் சரியான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு வரதால, எப்ப எந்த பதவியில எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் எல்லாரும் ஒன்றுதான். இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேற ஆண்டா கூட இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்றத ஜனாதிபதி இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்காரு. எனவே பரபரப்பா இந்த 2 விஷயமும் பேசப்படுற அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் சாமர சம்பத் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கைதட்டி இந்த விஷயத்தை சொன்னாரு. පළවෙනි වතාවට හෙලිකොප්ටරේ නුවර ගියා. බොහොම සතුටුයි. අප්පුඩියක් ගන්නවා යන්න නැහැ කිව්වා. அதாவது ஜனாதிபதி இந்த நாள்ல கண்டிக்கு ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்சிருக்காரு. சந்தோஷம். இப்படித்தான் ஜனாதிபதி இருக்கணும். ஜனாதிபதிக்கு வேலைகள் இருக்கும்போது ஹெலிகாப்டர் பயன்படுத்துறது தான் சரி. ඒකින්ද ජනාධිපතිතුමා ගිය එක ගැන අපි සතුටුයි. රටේ ජනාධිපතිට හෙලිකොප්ටරේ යන්න අයිතියක් තියෙනවා. යන්නත් ඕන. ඒ ගැන මම සතුටු වෙනවා. அந்த அவருடைய வேலைக்கு இது சரியானதான். இதை நாம் வரவேற்கிறது. இதைத்தான் நாங்கள் முதல்ல சொன்னோம். ஜனாதிபதிக்கு என்ற பாதுகாப்பு இருக்கு, ஜனாதிபதிக்கு என்று சில வேலைகள் இருக்கு, அவர் அதை பயன்படுத்தத்தான் வேணும். ஆனால் ஜனாதிபதி செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னார். எதிர்கட்சியில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவான விமர்சனங்களை முன்வைத்தார். ஹெலிகாப்டர் என்னதுக்கு மேலே ஹெலிகாப்டர் போகுது, கீழே வாகனம் போகுது என்ற பலதரப்பட்ட விமர்சனங்களை வச்சார். ஆனால் அவர் இன்றைக்கு முதல் முறையாக ஹெலிகாப்டர் போயிருக்காரு. வாழ்த்துக்கள், நாங்கள் அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் தேடி பார்க்கும்போது ஜனாதிபதி செயலகம் பக்கமாகவோ அல்லது ஜனாதிபதி ஊடக பிரிவு பக்கமாகவோ எந்த விதமான உத்தியோகபூர்வமான அறிவித்தலும் வரல. ஜனாதிபதியுடைய பயணம் குறித்து அவர் ஹெலிகாப்டரில் போனாரா அல்லது தரை வழியாக போனாரான்றது தொடர்பான எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும், நான் வீடியோ ரெக்கார்டு 7:15 இப்பொழுது இந்த நேரம் வரைக்கும் எந்த தகவலும் வரல. எனவே இது தொடர்பான தகவல்கள் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட இந்த விஷயம் இப்பொழுது வெளியில கொஞ்சம் பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஜனாதிபதி செயலகம் அல்லது ஜனாதிபதி ஊடக பிரிவு தொடர்பாக அறிவித்தல்களை விடுப்பாங்க. எனவே இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இதோட இன்று 6ஆம் தேதி பிப்ரவரி, நாளைக்கு 7ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு திருவிழா, ஒரு முக்கியமான நிகழ்வு இலங்கையில் ஆரம்பிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான T20 உலக கிண்ண போட்டிகள் இலங்கையும் இந்தியாவும் இணைந்து நடத்துகிற இந்த போட்டி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளை நாளில் இலங்கையுடைய SSC மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பிக்கப்படுது. இந்த போட்டியானது முதல் போட்டி பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்க போது. இந்த போட்டியில் இன்னொரு சிறப்பான விஷயம் வழங்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்களுக்கு இந்த போட்டியை இலவசமாக
பார்வையிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் 7ஆம் கேட் வழியாக சென்று இந்த போட்டியை நாளைக்கு 11 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த போட்டியை நீங்க இலவசமாக கண்டு களிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இன்றைய நாள் நடந்திருக்கு. நாங்க போன வருஷத்துல பேசிய ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது இலங்கையினுடைய போக்குவரத்து சபைக்கு பெண்கள் நடத்துனர்களாக இணைத்துக் கொள்ளப்பட போறாங்க. அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விமல் ரத்நாயக் அவர்கள் அமைச்சர் கடந்த வருஷமே இதை பத்தி சொல்லியிருந்தாரு. இன்றைய நாள்ல அவங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 19 அதாவது பெண்களுக்கு நடத்துனர்களுக்கான நியமனம், சாரதிகளுக்கான நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கையில முதல் முறையாக வழங்கப்படுகின்ற நியமனமாக இருக்கு. எனவே இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றகரமான விஷயமாக பார்க்கப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் பொது போக்குவரத்தை வலுப்பெருக்க செய்கின்ற வகையில் அதிநவீன பேருந்துகள் இறக்குமதி செய்யறதுக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்குது. சீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 20 முதல் 30 வரையிலான மின்சாரத்தில் ஓடக்கூடிய பேருந்துகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு வரும் நாட்களில் கொண்டு வரப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த மாதிரியான போக்குவரத்து துறையினுடைய ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த வருஷத்துல பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு அதிர்ச்சிகரமான கவலைக்குரிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்கிற 7 பேர்ல ஒருவருக்கு ஒரு இடத்துல 7 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருவர் மிக கடுமையாக மன அழுத்தத்தினால் மனநோயினால் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்ற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. இது உலகத்தின் எல்லா இடங்களையும் வச்சு எடுக்கப்பட்ட கணக்கு. இலங்கையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தேசிய மனநல வைத்தியசாலையில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600 பேர் வாராங்க சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளுக்காக. ஒரு வருஷத்துல 50,000 பேர் மனநலம் சம்பந்தமான சிகிச்சை பெறாங்க, ஆலோசனை பெறாங்க தேசிய மனநல வைத்தியசாலையில். இது ஒரு பெரிய தொகை தான். இது தொடர்பான தகவல்கள் தேடி பார்க்கும்போது கிடைச்சது. இது உத்தியோகபூர்வமான தகவல்கள் தான். அது மட்டும் இல்லாமல் தேசிய மனநல வைத்தியசாலையை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் அழைக்கலாம். அதற்கான இலவச அழைப்பு இலக்கம் இருக்கு 1926. நீங்கள் அழைத்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், உங்களுக்கு தேவையான விவரங்களை இங்கு பெற்றுக்கொள்ளலாம். இன்று பாராளுமன்றத்தில் பொது அவசர கால நிலைமையினுடைய சட்டம் நீடிக்கப்பட்டிருக்கிறது 104 வாக்குகளால். இந்த பொது அவசர கால நிலைமை தொடர்ந்து நீடிக்கப்படுவதற்கான காரணமாக, அதாவது இப்பொழுது தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் அல்லது உதவிகள், கட்டுமானங்கள், மீள் கட்டுமானங்கள் நடந்து வரதால் இதுக்குள்ள இருக்கிற விடயங்களை அத்தியாவசிய சேவையாக மாற்றப்பட்டிருக்கு. அதனை கருத்தில் கொண்டு இந்த பொது அவசர கால நிலைமை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி, நேற்று நாங்கள் வாகன இறக்குமதி பற்றி பேசியிருந்தோம் ஒரு பகுதியில். அதாவது இந்த வருஷத்துல மட்டும், இந்த கடந்த ஜனவரியில் மட்டுமே 50,000க்கும் அதிகமான வாகனங்கள் இறக்குமதியாகி இருக்கிறது நாட்டுக்குள்ள. இன்னும் அது பாதையில ஓட ஆரம்பிக்கல, இறக்குமதியாகி இருக்கு. ஆனால் கடந்த 9 மாதங்கள்ல இறக்குமதியாகி பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது பாதைகள்ல நாட்டுக்குள்ள வீதிகளில் ஓடிக்கொண்டிருக்கிற 3 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்களுக்கு இலக்கத்தகடுகள் இல்லை. இலக்கத்தகடுகள் இன்னும் கொடுக்கப்படலை. எனவே உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தகடுகளை நாங்கள் தேவையான நிறங்களில், நமக்கு விருப்பமான நிறங்களில் பிரிண்ட் பண்ணி ஒட்டி தான் ஓடிக்கொண்டிருக்கோம். நிறைய வாகனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நிறங்கள் இருக்குது. எங்கெங்கேயே வெளிநாடுகளில் இருக்கிற கலர்கள் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இலக்கத்தகடுகளை அவங்களே ஒட்டிட்டு ஓடுறாங்க. எனவே இது எப்போ தீரப்போகுது அப்படின்றதான் இப்போ இருக்க பெரிய கேள்வி. 3 லட்சத்தை இப்பொழுது தாண்டி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை பேர் மாற்றி கொண்டவர்களுக்கான இலக்கத்தகடுகள், அந்த மாவட்டங்களுக்கான இலக்கத்தகடுகள், இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போடுற அந்த எழுத்துக்கள் கொடுக்கப்படாது, தனியாக தான் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த மாதிரி 25,000 வாகனங்கள் இருக்காம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே நாளை நாளில் இருந்து ஆரம்பிக்க போகிற உலகக்கிண்ண போட்டிகள் பற்றிய முழுமையான தரவுகள், முழுமையான தகவல்களை சந்துரு ஸ்போர்ட்ஸ் ஃபீட் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்வையிடலாம். எனவே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான, விரைவான, உடனுக்குடனான செய்திகளை அதில் பார்வையிடலாம்.